ஹாய்ங்க. இன்னைக்கு ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இன்னைக்கு ஃப்ரைடேங்க. இன்னைக்கு செய்யலை, செஞ்சு 2 நாள் ஆச்சுங்க. இன்னைக்கு தான் அப்லோட் பண்ணுறேங்க. சும்மா சிம்பிளாக நானாக ரெடி பண்ணேங்க. அதனால அதை உங்களோட ஷேர் பண்ணலாம்னுங்க. இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ஃபஸ்ட் டைம் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேங்க. சூப்பராகவே இருந்துச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கிட்டு சோம்பு, நான் போடுற அளவு சோம்பு, ஜீரகம், வரமிளகாய் ஒரு 2, மிளகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன். சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 10-15 சின்ன வெங்காயம் நல்லா போட்டு அதிலே வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேங்காய் சும்மா ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம ஆற வச்சுக்கலாங்க. ஆற வச்சுட்டு நம்ம அதை நல்லா அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் மறுபடியும் அதே கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி தக்காளி வந்து அதில் அரைக்கிறதுக்கு போடலைங்க. இதில் ஒரு 1.5 தக்காளி அதில் போட்டு நல்லா புதினா கருவேப்பிலையெல்லாம் போட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 1/2 கிலோ அன்றைக்கி வாங்கினாங்க. கொஞ்சம் பிரியாணி செஞ்சுட்டு ஒரு 1/4 கிலோ மறுபடியும் வச்சுருந்தேங்க. கொஞ்சம் எடுத்து அதை கிரேவி செஞ்சுக்கிட்டோங்க. நாங்கள் 2 பேர்னால வீட்டுக்கார் சாப்பிட மாட்டாருங்க சிக்கன். நானும் தம்பினால கொஞ்சம் செஞ்சோங்க. நைட்டு டிஃபனுக்கு வச்சுக்கலான்ட்டு. அதில் மஞ்சத்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. அவ்வளோதான். வேறு எந்த தூளுமே நான் இதில் ஆட் பண்ணலை. அதிலே சோம்பு சீரகம்லாம் போட்டு அரைச்சனால இதில் மல்லித்தூள் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி வச்சிடலாங்க சிக்கன் வேகிற வரை. ஓகேங்க. நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களா என்னன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் கமெண்ட் யாரும் பண்ணுறதில்ல. எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள். நாங்கள் இப்போ என் வீட்டுக்கார் இப்போ ரீல்ஸ் போடுறாருங்க. எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள். சின்ன ட்ரை தாங்க. எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள். பார்த்துட்டு பார்க்காதவங்க நம்ம ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். அவ்வளோதாங்க. அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. நல்லா சிக்கன் வேகிற அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆக்கி விட்ருங்க. இப்போ இரும்பு கடாயில் வைக்கிறனால தாங்க அப்படியே நல்லா கலரே அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் இரும்பு கடாய் வச்சுருந்தா அதில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகேங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க. பாய். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம ரீல்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க. பாய்.